சென்னை எம்எல்ஏக்கள் தங்கும் விடுதியில் உள்ள அமைச்சர் ஆர்பி உதயகுமார் அறையில் வருமான வரித்துறை மற்றும் தேர்தல் பறக்கும் படையினர் நள்ளிரவில் சோதனை நடத்தினர். சேப்பாக்கம் ஓமந்தூரார் தோட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான தங்கும் விடுதி உள்ளது. இங்கு நேற்று இரவு 10:30 மணியளவில் வருமான வரித்துறை மற்றும் தேர்தல் பறக்கும் படையைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் சென்று சோதனை நடத்தினர். அங்குள்ள சி பிளாக் 10வது மாடியில் உள்ள அமைச்சர் ஆர்பி உதயகுமார் உள்ளிட்டோரின் அறைகளில் இந்த சோதனை நடத்தப்பட்டது. வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்வதற்காக பணம் பதுக்கி வைத்திருந்ததாக புகாரின் அடிப்படையில் இந்த சோதனை நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. சுமார் 2 மணி நேரம் நடைபெற்ற சோதனை நள்ளிரவு 12:30 மணியளவில் நிறைவு பெற்றது. சோதனையில் பணமோ ஆவணங்களோ பறிமுதல் செய்யப்பட்டதாக தகவல் ஏதும் தெரிவிக்கப்படவில்லை. தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் மற்றும் 18 தொகுதி இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் நாளை மாலையுடன் நிறைவடைய உள்ள நிலையில் தலைவர்கள் அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரியில் அதிமுக வேட்பாளர் KP முனுசாமியை ஆதரித்து முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், அதிமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என கூறும் MK ஸ்டாலின் உணவு விடுதியில் கட்ட பஞ்சாயத்து செய்வதாக விமர்சித்தார். சட்டம் ஒழுங்கு கெட திமுகவினரே காரணம் எனவும் முதல்வர் விமர்சித்தார். அதே போல் திமுக கட்சிக்காரெல்லாம் நல்ல பிரியாணி கடைக்கு போகிறாங்க, புரோட்டா கடைக்கு போகிறாங்க, நல்லா சாப்பிட்றாங்க, மஞ்சள் மிளகா நல்லா வயிற்றுக்கு சாப்பிட்றாங்க. ஆனால் பணம் கொடுக்கணும்ல, அந்த உரிமையாளருக்கு சாப்பிட்றதுக்கு பணம் கொடுக்கணும்ல, ஹோட்டல் கிடைக்கிறதுக்கு பணம் மட்டும் கொடுக்க மாட்டாங்க. கேட்டால் அடிக்கிறாங்க. அந்த காட்சி எல்லா தொலைக்காட்சியிலையும் பார்த்துருப்பீங்க. அடுத்த நாள் ஸ்டாலின் போய் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்க. அதை தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே ஒரு கட்சி தலைவர் போய் ஹோட்டலில் கட்ட பஞ்சாயத்து பண்ற முதல் தலைவர் ஸ்டாலின் தான். சேலம் தொகுதி வேட்பாளர் சரவணனை ஆதரித்து சேலம் கோட்டை மைதானத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி, மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி, பாமக நிறுவனர் ராமதாஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் உரையாற்றிய முதலமைச்சர், மக்களவை தேர்தல் மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கு பிறகுதான் தனது அரசியல் வாழ்க்கை தொடங்க உள்ளதாக சூளுரைத்தார். கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது தவறாக என்னை பேசிய காரணத்திற்காக நான் பதில் சொன்னேன். அப்பொழுது பேசுகின்ற பொழுது எடப்பாடி பழனிசாமி அவருடைய அரசியல் வாழ்க்கை கிளியும் என்று சொல்லியிருக்கின்றார். இந்த தேர்தலுக்கு பிறகுதான் எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியல் வாழ்க்கை துவங்கும். ஆகவே நீங்கள் கண்ட கனவு ஒருபோதும் நிறைவேறாது. இதே கூட்டத்தில் பேசிய பாமக நிறுவனர் ராமதாஸ், திமுகவின் அத்தியாயத்தை இந்த தேர்தலுடன் ஸ்டாலினே முடித்து வைக்கப் போவதாக விமர்சித்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், அவருக்கு ஒரு ஆசை, எப்பொழுது பார்த்தாலும் கனவு காண்கிறார். தூங்கும்போது கனவு, பகல்லையும் கனவு, நடக்கும்போதும் கனவு, பேசும்போதும் கனவு, காரில் போகும்போதும் கனவு. அவருடைய அப்பா உட்கார்ந்த நாற்காலியில் அவர் உட்கார்ந்துட்டு அந்த கனவு நிச்சயமாக நிறைவேறாது. இதோடு 1949 தொடங்கிய அந்த கட்சி அந்த முற்றும் நாம் ஒரு தொடர்கதை கதை படிக்கும்போது முற்றும் என்று முடிப்பார்கள். அந்த வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்தை அதனுடைய அத்தியாயத்தை முடிக்கப் போவது ஸ்டாலின் தான் முடிக்கப் போகிறார். இந்த தேர்தலோடு அது முடிந்துவிட்டது. ஸ்ரீபெரும்புதூரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் திமுக வேட்பாளர் TR பாலுவை ஆதரித்து MK ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி சேலம் பிரச்சார கூட்டத்தில் 8 வழிச்சாலை திட்டம் நிச்சயம் நிறைவேறும் என பேசும்போது ராமதாஸ் ஏன் தடுக்கவில்லை என ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். நடந்த கூட்டத்தில் என்ன பேசியிருக்காரு நிதின் கட்கரி? சேலம் 8 வழிச்சாலையை நிறைவேற்றிய தீருவோம் பேசியிருக்கிறார். வெட்க இருந்தா, மானம் இருந்தா, சூடு இருந்தா அங்கே முதலமைச்சரும் டாக்டர் ராமதாஸ் எழுந்திருச்சு அதை மறுத்திருக்க வேண்டாமா? நான் கேட்கிறேன், ஏன் மறுக்கல? அதை மறுக்கக்கூடிய துணிவு ஏன் வரல? நீ கமிஷன் வாங்கிட்ட. கன்னியாகுமரி மக்கள் நீதி மய்யம் வேட்பாளர் எபினேசரை ஆதரித்து நாகர்கோவிலில் நடந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கமலஹாசன் கலந்து கொண்டார். நீதிமன்றம் மறுத்தாலும் மக்களிடம் பேசி 8 வழிச்சாலையை அமைத்தே தீருவோம் என கூறும் மத்திய அமைச்சர் யாரிடம் விலை பேசுகிறார் என கமலஹாசன் கேள்வி எழுப்பினார். 8 வழிச்சாலை வந்தே தீரும், கோர்ட் உத்தரவிட்டாலும் நாங்கள் மக்களுடன் பேசி அதை விலை அதிகம் கொடுத்து அந்த 8 வழிச்சாலையை அமைத்தே தீர்வோம் என்று கொக்கரிக்கிறார். யாருக்காக இந்த சாலை? மக்களுக்காகத்தானே. அது மக்கள் வேண்டாம் என்று சொன்ன பிறகு யாரிடம் விலை பேசுகிறீர்கள்? யாரிடம் விலை பேசுகிறீர்கள்?
ஆரணி தொகுதி அமமுக வேட்பாளர் செந்தமிழனை ஆதரித்து இரும்பேடு கிராமத்தில் டிடிவி தினகரன் பிரச்சாரம் செய்தார். தமிழகத்திற்கு காவிரியில் தண்ணீர் தரக்கூடாது என கர்நாடகாவில் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை வெளியிட்டுள்ளதாக கூறிய தினகரன், தமிழகத்தில் அதை பற்றி காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி வாயே திறக்கவில்லை என விமர்சித்தார். காவேரியில தண்ணி விடக்கூடாதுன்னு கர்நாடகால காங்கிரஸ் கட்சிக்காரவங்க தேர்தல் அறிக்கை கொடுத்திருக்காங்க. ராகுல் காந்தி தமிழ்நாட்டில் வந்தப்போ அதை பத்தி ஒரு வார்த்தை தொடக்கல, மூச்சு விடல. பக்கத்துல உட்கார்ந்து அண்ணன் ஸ்டாலின் என்ன சொன்னாரு, ராகுல் காந்தி பிரதமராக்குவோம். ராகுல் காந்தியா அவரை பிரதமர் வேட்பாளர் சொல்லல, காங்கிரஸ் கட்சி சொல்லல, கூட்டணியில் இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சியே அவரை ஏத்துக்க மாட்டேன், நாங்க கேரளாவில் ராகுல் காந்தியை தோற்கடிக்காம விட மாட்டேன்னு வரைஞ்சி கட்டி நிற்கிறார். தென் சென்னை தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஷெரீனுக்கு ஆதரவாக சோழிங்கநல்லூரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் சீமான் கலந்து கொண்டு பிரச்சாரம் செய்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமலஹாசன் தனது கொள்கைகளை காப்பியடிப்பதாக குற்றம் சாட்டினார். அவர் சொல்றது எல்லாமே நான் நீண்ட காலமாக முன் வச்சதுதான். பெண்களுக்கு உரிமை, வெளிப்படையான நிர்வாகத்தின் மூலமாக ஊழல் லஞ்சத்தை ஒழிப்பேன், அந்த டென்மார்க் போலன்னு நாங்கள் ஆட்சி வரைவிலே கொடுத்துருக்கோம். இப்போ அதை பார்க்கும்போது அது சரி நமக்காக தான் வாக்கு சேருகிறார் நினைச்சுக்கிறேன் நம்ம அண்ணன். தமிழக தேர்தல் பிரச்சார களம் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. நாளை மாலையுடன் பிரச்சாரம் ஓய்வதால் தலைவர்களின் பிரச்சாரத்தில் மேலும் அனல் பறக்கும் என எதிர்பார்க்கலாம். மக்களவைத் தேர்தல் நாள் நெருங்கி வரும் நிலையில் அரசியல் கட்சியினரும் வேட்பாளர்களும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கன்னியாகுமரி தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் வசந்தகுமாரை ஆதரித்து அகில இந்திய காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் குஷ்பு பரப்புரையில் ஈடுபட்டார். பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஆட்சி மத்தியிலும் மாநிலத்திலும் இருப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். இஷ்டப்படுறது எதுவுமே உங்களால பார்க்க முடியாது. அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் நீங்க பார்க்கணும். அவங்க என்ன சொல்றாங்க அதுதான் நீங்க பேசணும். அவங்க என்ன சொல்றாங்க அதுதான் நீங்க சாப்பிடணும். அவங்க யார் காதலிக்கிற சொல்றாங்களோ அவங்கதான் காதலிக்கணும். அவங்க யார் கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்க அவங்களாம் நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும். ஒரு சர்வாதிகாரி ஆட்சி நம்ம தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல இந்தியா முழுவதும் பார்த்துட்டு இருக்கோம். அரக்கோணம் திமுக வேட்பாளர் ஜெகத் ரட்சகனை ஆதரித்து நடிகர் உதயநிதி ஸ்டாலின் வேலூர் மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், முதல்வர் எடப்பாடி பழனிசாமியை விமர்சித்த அன்புமணி ராமதாஸ் தற்போது அவர் பின்னால் சென்று கொண்டிருப்பதாக கூறினார். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஒன்னும் தெரியாத மண்ணுனர், ஒரு வார்டு கவுன்சிலர் கூட தகுதியில்லாதவரை முதலமைச்சரை உட்கார வச்சிருக்கோம்னு சொன்னார். தமிழ்நாட்டோட தலையெழுத்து வெக்கம் மானம் எதுவுமே இல்லாதவங்கன்னு சொன்னாரு. இதெல்லாம் நான் சொல்லல, மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொன்னாரு. சொல்லிட்டு இப்போ ஒரே வண்டியில எப்படிதான் திரு எடப்பாடி பழனிசாமி இருக்காருல, ஒண்ணும் தெரியாத மண்ணுனாருல, அவர் பின்னாடியே பம்பிக்கிட்டே போறாரு. பாமகவினர் காலையில் ஒரு பேச்சு மாலையில் ஒரு பேச்சு என்று பேசி வருவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் விமர்சித்துள்ளார். திண்டுக்கல் திமுக வேட்பாளர் வேலுச்சாமியை ஆதரித்து பழனியில் அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்த எடப்பாடி ஆட்சி நீடிச்சதுன்னா தமிழ்நாட்டையே எடை போட்டு வித்துருவாரு. இப்ப என்ன சொல்றீங்க? நான் பார்த்த முதலமைச்சர்கள்லேயே மிகச்சிறந்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தான். எடை போட்டு விற்கிறாரு, எப்படியா சிறந்த முதலமைச்சர் ஆனாரு? மத்திய அரசின் வஞ்சக திட்டங்களை எதிர்க்க தமிழக அரசு துணிவதில்லை என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். திண்டுக்கல் திமுக வேட்பாளர் வேலுச்சாமி ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், மோடி அரசை தூக்கி எறிய மக்கள் தயாராகிவிட்டார்கள் என கூறினார். அந்த மத நல்லிணக்கத்துக்கு வேட்டு வைக்கின்ற விதத்தில் உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் அரசியல் சட்டத்தின் 370வது பிரிவை நீக்குவேன் என்று அறிவித்திருக்கின்றீர்களே, நாடு விடுதலை அடைந்த போது அமித்ஷாக்கள் எங்கே இருந்தார்கள்? நரேந்திர மோடிகள் எங்கே இருந்தார்கள்? இப்பொழுது நீங்கள் நெருப்போடு விளையாடுகிறீர்கள். தஞ்சை மக்களவை தொகுதியில் போட்டியிடும் தமிழ் மாநில காங்கிரஸ் வேட்பாளர் NR நடராஜனுக்கு ஆதரவாக அக்கட்சி தலைவர் GK வாசன் மன்னார்குடியில் வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், திமுக காங்கிரஸ் எதிர்க்கட்சியாக செயல்படாமல் மக்களுக்கு வழங்கப்படும் திட்டங்களை தடுத்து நிறுத்தக்கூடிய கட்சிகளாக இருப்பதாக கூறினார். எதிர்க்கட்சியாக செயல்படாமல் மக்களுக்கு திட்டங்கள் கொடுப்பதை தடுத்து நிறுத்தக்கூடிய எதிரி கட்சியாக இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் அகில இந்திய அளவிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அந்த கூட்டணி மக்கள் விரோத கூட்டணி என்று நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன்.
மயிலாடுதுறை மக்களவை தொகுதியில் போட்டியிடும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் ராமலிங்கத்தை ஆதரித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் பிரச்சாரம் மேற்கொண்டார். எம்ஜிஆரை போல் ராகுல் காந்தி மோடியை விரட்டியடிப்பார் என புதுச்சேரி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் கூறியுள்ளார். இன்னைக்கு ராகுல் காந்தியை தட்டுறதுக்கு இந்த உலகத்தில் இனிமே யாரும் வரப்போறது இல்ல. அவர் மோடியை தட்டி உள்ள தள்ள போல பாத்துக்கிட்டே இருங்களேன். சிவகங்கை மக்களவை தொகுதி அமமுக வேட்பாளர் தேர்போகி பாண்டி காரைக்குடி பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். பாஜக வேட்பாளர் ராஜாவுக்கு ஆதரவாக அதிமுகவினர் தேர்தல் பணியாற்றவில்லை என கூறிய அவர், மக்களால் எளிதில் சந்திக்கக்கூடிய வேட்பாளர் தான் மட்டுமே என கூறினார். ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில் வெற்றி பெற்றால் கடல் அட்டை மீதான தடையை நீக்குவேன் என அந்த தொகுதியில் போட்டியிடும் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் வேட்பாளர் நவாஸ்கனி வாக்குறுதி அளித்துள்ளார். பெரியப்பட்டினம் பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சென்னை அடுத்த பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் மக்கள் நீதி மய்யம் வேட்பாளர் பூவை ஜெகதீஷ்குமார் அப்பகுதியில் வீடு வீடாக வாக்கு சேகரித்தார். அப்போது ஒரு மூதாட்டி வீட்டில் மீன் குழம்பு சாப்பாடு சாப்பிட்டார். திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் பதுக்கி வைத்திருக்கும் பணம் குறித்து தேர்தல் பறக்கும் படையினருக்கு தகவல் அளித்து வருவதாக அமைச்சர் ஜெயக்குமார் கூறியுள்ளார். தொடர்ந்து பணம் சிக்கி வருவதால் எதிர்க்கட்சியினர் விழிப்பிதுங்கி இருப்பதாகவும் அவர் கூறினார். வடசென்னை தேமுதிக வேட்பாளர் அழகாபுரம் மோகன்ராஜை ஆதரித்து அவர் ராயபுரத்தில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கஜானாவை நிரப்பப்படுற அளவுக்கு திமுக மாற்றம், அந்த அளவுக்கு பணம் 2G பணம் முழுமையாக பதுக்கி வைக்கப்பட்டிருக்கு. 3 சென்னையிலையும் ஒரு சென்னைக்கு 100 கோடின்ட்டும் ஸ்பெஷலாக தென் சென்னைக்கு 200 கோடியும் பதுக்கி வைத்திருப்பதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கு. அதுவும் நாங்கள் தகவல் சொல்லிட்டோம், யார் யார் வீட்டில எல்லாம் பதுக்கி வைக்கப்பட்டிருக்குன்னு. திண்டுக்கல் மாவட்டம் பழனி மதனபுரத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினர் வீடு வீடாக சென்று பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். அனல் பறக்கும் பரப்புரைக்கு இடையே தேமுதிக தலைவர் விஜயகாந்த் இன்று சென்னையில் பரப்புரை மேற்கொள்வதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மக்களவை மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தல் பரப்புரையால் அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது. அதிமுக, திமுக, காங்கிரஸ், பாஜக உள்ளிட்ட முக்கிய அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் சூறாவளி பரப்புரையில் ஈடுபட்டு வரும் நிலையில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டதால் பரப்புரையில் எப்போது ஈடுபடுவார் என்ற எதிர்பார்ப்பு நீடித்து வந்தது. அமெரிக்காவில் சிகிச்சை பெற்று வந்த விஜயகாந்த் தேர்தல் நெருங்கியதை தொடர்ந்து தமிழகம் வந்தார். வீட்டில் தங்கி ஓய்வெடுத்து வரும் விஜயகாந்த் விரைவில் தேர்தல் பரப்புரை மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியானது. இந்த நிலையில் விழுப்புரத்தில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரையில் பேசிய அந்த கட்சியின் பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் இன்று முதல் 2 நாட்கள் சென்னையில் பரப்புரை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்தார். இதனிடையே தேமுதிக தலைவர் விஜயகாந்த் இன்று மாலை 4 மணிக்கு தேர்தல் பரப்புரையை தொடங்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அந்த கட்சி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், நாடாளுமன்ற தேர்தலில் வடசென்னை தேமுதிக வேட்பாளர் அழகாபுரம் மோகன்ராஜ், தென் சென்னை அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன், மத்திய சென்னை தொகுதி பாமக வேட்பாளர் சாம்பால் ஆகியோரை ஆதரித்து விஜயகாந்த் பரப்புரை மேற்கொள்வார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் ஆதரவோடு 8 வழிச்சாலை திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதில் முதலமைச்சர் முழு முனைப்புடன் இருப்பதாகவும் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். நிதின் கட்கரியின் பேச்சுக்கு சேலம் மாவட்ட விவசாயிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். மத்திய அரசின் பாரத் மாலா திட்டத்தின் கீழ் சேலம் சென்னை இடையே 277 கிலோமீட்டர் தூரத்திற்கு 8 வழிச்சாலை அமைக்க திட்டமிடப்பட்டது. இதற்காக 2560 ஹெக்டேர் நிலம் கையகப்படுத்த வேண்டிய தேவை இருந்தது. அந்த சாலையின் பெரும்பாலான பகுதிகள் விவசாய நிலத்தின் வழியாகவே செல்லும் வகையில் திட்டமிடப்பட்டிருந்தது. அதனையடுத்து இந்த திட்டத்துக்காக நிலம் கையகப்படுத்தும் வகையில் 2018ஆம் ஆண்டு மே மாதம் தமிழக அரசு அரசாணை வெளியிட்டிருந்தது. மேலும் விவசாயிகளின் எதிர்ப்பையும் மீறி நிலங்களை அளவீடு செய்யும் பணியில் தமிழக அரசு ஈடுபட்டது. 8 வழிச்சாலை திட்டத்தை எதிர்த்து அன்புமணி ராமதாசும் விவசாயிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். அந்த வழக்கில் கடந்த 8ஆம் தேதி தீர்ப்பு வழங்கிய உயர்நீதிமன்றம் நிலங்களை கையகப்படுத்துவது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்ட அனைத்து அரசாணையையும் ரத்து செய்தது. மத்திய சுற்றுச்சூழல் துறையின் அனுமதி இல்லாமல் இந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடாது என்றும், இந்த திட்டத்தை மீண்டும் செயல்படுத்த முயன்றால் புதிதாக அரசாணை வெளியிட வேண்டும் என்றும் தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் வரவேற்பு தெரிவித்திருந்த நிலையில் விவசாயிகளும் பட்டாசு வெடித்து தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இந்நிலையில் சேலத்தில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் பங்கேற்று பேசிய மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி, 8 வழிச்சாலை திட்டம் நீதிமன்றத்தால் நிறுத்தப்பட்டாலும் விவசாயிகளின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து
விரைவில் நிறைவேற்றப்படும் என்று கூறினார். But I am assuring you, whatever the rates for land acquisition we are giving, they are now they are more. We have increased the rate, and as far as comparison with the today's present value, our rates are comparing more rates we are offering to the farmers. But still, it is very important for the development of this area. Our Chief Minister is constantly pursuing this subject. But I am expecting that in due course of time, with the discussion with the farmers, we will resolve the issues and we will fulfill your dream of making of green express highway between Chennai and Salem. விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்படும். முன்பு வழங்கப்பட்ட இழப்பீட்டுத் தொகை விட தற்போது மிக அதிகமான இழப்பீட்டுத் தொகையை வழங்குகிறோம். இப்பகுதிக்கு இந்த திட்டம் மிகவும் முக்கியமானது. அதனாலேயே முதலமைச்சர் தனி கவனம் செலுத்துகிறார். விவசாயிகளுடன் ஆலோசித்து அவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றிய பிறகு பசுமை வழிச்சாலை திட்டம் செயல்படுத்தப்படும். நிதின் கட்கரியின் இந்த கருத்து 8 வழிச்சாலை திட்டத்தை எதிர்த்த விவசாயிகளிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த திட்டத்திற்கு எதிராக வழக்கு தொடர்ந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் இருந்த மேடையிலேயே நிதின் கட்கரி இவ்வாறு பேசியதை குறிப்பிட்ட விவசாயிகள் அமைச்சரின் பேச்சுக்கு ராமதாஸ் எதிர்ப்பு தெரிவிக்காததற்கு கண்டனம் தெரிவித்தனர். 8 வழிச்சாலை நிறைவேற்ற சொல்றதை மிக கடுமையாக ஆட்சேபிக்கிறோம். நாங்க சொல்றதெல்லாம் காதலியா வாங்கிட்டு போறாங்க. உயர்நீதிமன்றம் சொல்றதை அதை வாங்குறாரா? மனசுல வாங்குறாரா? காதல வாங்கிக்கிறாரா? இந்த அழிவு திட்டங்கிறத எவ்வளவு சுட்டி காட்டிருக்கிறாங்க உயர்நீதிமன்றம். நீதியரசர்கள்லாம் எங்களை காப்பாத்தி எங்களுக்கு ஏதோ கொஞ்சம் மன நிம்மதி கொடுத்தாங்க. ஒரு வாரமா நாங்க ஒரு ஆண்டு காலமா நாங்க மன நிம்மதி இழந்து கிடக்கிறோம். எனக்கு ஒண்ணு புரியல. அதே மேடையில தான் ராமதாஸ் இருக்கிறாரு, எடப்பாடி இருக்கிறாரு. அவங்களையும் சேர்த்து வச்சுக்கிட்டு தான் அவங்களும் வந்து தமிழ்நாட்டுல தான் இருக்காங்க. அவங்க அப்ப தமிழ்நாட்டு நீதிமன்றத்தோட தீர்ப்பை வந்து மதிக்கலன்னு தான் அர்த்தம். அவரையும் வச்சுக்கிட்டு இவங்க வந்து மத்திய அமைச்சர் வந்து அங்கிருந்து வந்து பேசுறாங்க. இவங்க தமிழ்நாட்டையும் மதிக்கல, உயர் நீதிமன்றத்தோட தீர்ப்பையும் மதிக்கல. இது வந்து எங்களுக்கு வந்து நாங்க வந்து ஒரு வாரம் தான் வந்துட்டு, இன்னும் ஒரு வாரம் கூட ஆகல, 4 நாள் தான் ஆகுது. எங்களோட சந்தோஷம் வந்து சுக்குநூறா உடைஞ்சு போச்சு இவங்க மேடை ஏறி இன்னைக்கு பேசும்போது. முன்னதாக சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய பாமக நிறுவனர் ராமதாஸ் 8 வழிச்சாலை திட்டத்துக்கு எதிரான வழக்கை நடத்த விவசாயிகளிடம் பணம் வசூலிக்கப்படுவதாக எழுந்த குற்றச்சாட்டு குறித்த கேள்விக்கு அறிவு கெட்டவர்கள்தான் இப்படியெல்லாம் சொல்வார்கள் என ஒருமையில் கடுமையாக விமர்சித்தார். அறிவில்லாத முண்டம் இதுதான் இந்த மாதிரி பிரச்சாரங்கள்லாம் பண்ணுவாங்க. அறிவு கெட்டவன் தான் இதெல்லாம் சொல்லுவான். அதுக்கு நிறைய பேர் அதில் இருக்கிறாங்க அறிவு கெட்டவனுங்க. நீதிமன்றத்தால் 8 வழிச்சாலை திட்டத்திற்கான அரசாணை ரத்து செய்யப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் அந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என நிதின் கட்கரி பேசியிருப்பது சேலம் உள்ளிட்ட மாவட்ட விவசாயிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 8 வழிச்சாலை தொடர்பான அமைச்சர் நிதின் கட்கரி பேச்சை கண்டித்து தருமபுரியில் விவசாயிகள் கருப்பு கொடி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தருமபுரி மாவட்டம் பாப்பம்பாடியில் விவசாயிகள் கருப்பு கொடி கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்கள் மத்திய அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். அப்போது அதிமுக பாஜகவுக்கு வாக்களிக்க வேண்டாம் என வலியுறுத்தி துண்டு பிரசுரங்கள் விநியோகம் செய்த விவசாயி பழனியப்பன் என்பவரை போலீசார் கைது செய்தனர். இதற்கு விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவிக்கவே அவர் விடுவிக்கப்பட்டார். அடுத்த மாதம் 19ஆம் தேதி நடைபெறவுள்ள 4 தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அதிமுக தரப்பில் இதுவரை வேட்பாளர்கள் அறிவிக்கப்படவில்லை. இந்த நிலையில் விரைவில் வேட்பாளர்கள் அறிவிக்கப்படுவார்கள் என அமைச்சர் ஆர். பி. உதயகுமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் காலியாக உள்ள 22 தொகுதிகளில் 18 தொகுதிகளுக்கு வரும் 18ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. எஞ்சிய சூலூர், ஓட்டப்பிடாரம், அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம் ஆகிய 4 தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 19ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் வரும் 22ஆம் தேதி தொடங்கவுள்ளது. தற்போது அனைத்து கட்சிகளும் மக்களவை மற்றும் 18 தொகுதிகளுக்கான தேர்தல் வாக்கு சேகரிப்பில் கவனம் செலுத்தி வரும் நிலையில் 4 தொகுதிகளிலும் போட்டியிடும் திமுக வேட்பாளர்களை அக்கட்சி நேற்று அறிவித்தது. அதன்படி திருப்பரங்குன்றத்தில் டாக்டர் சரவணனும், அரவக்குறிச்சியில் செந்தில் பாலாஜியும், சூலூரில் பொங்கலூர் பழனிசாமியும், ஓட்டப்பிடாரத்தில் MC சண்முகையாவும் களமிறங்குகின்றனர். அதே சமயம் அதிமுக தரப்பிலிருந்து வேட்பாளர்கள் குறித்த எந்த தகவலும் வெளியாகவில்லை. மதுரையில் செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அமைச்சர் செல்லூர் ராஜு, முதலில் திமுக வேட்பாளர்கள் பட்டியலை அறிவித்தாலும் வெல்லப்போவது அதிமுக தான் என தெரிவித்தார். தொடங்குறது முக்கியம் இல்லை, முடிக்கிறது தான் முக்கியம். என்ன அது இல்லை, முதல் ரவுண்டில் முதல்ல வர பற்றியல்ல, கடைசி ரவுண்டில் யார் வர்றாங்களோ அவங்க தான் வெற்றி பெற முடியும். அதுதான் நிச்சயமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 4 தொகுதியிலும் சட்டமன்ற அறிவித்திருக்க 4 சட்டமன்ற தொகுதியிலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கோட்டை, அது 4 சட்டமன்ற தொகுதியிலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும்.
சுயேட்சை வேட்பாளர் நேற்று வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து ஏங்க அதாவது வந்து கூட்டணி கட்சியில் போக சுயேட்சை வேட்பாளர்களும் அதிகமாக வந்து புகார் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக வந்து ஏப்பா நான் அப்புறாணியா இருக்கேன், நான் அப்புறாணியா இருக்கேன், என் வண்டியை கூட சோதனை பண்ணுங்க, எங்கள் வீட்டுக்கு கூட வாங்கப்பா, நான் பாட்டுக்கு அப்புறாணியா திறேன். விருதுநகரில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டிருந்த அமைச்சர் ஆர்பி உதயகுமாரிடம் 4 தொகுதி இடைத்தேர்தல் வேட்பாளர்கள் யார் என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த அவர், சட்டமன்ற உறுப்பினர் மறைவால் இடைத்தேர்தலை சந்திக்கும் தொகுதிகளில் அவரது குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் வேட்பாளராக நிறுத்தப்பட வாய்ப்புள்ளதாகவும் விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என்றும் தெரிவித்தார். அதாவது ஒரு வேட்பாளரை வந்து அறிவிச்சா அது உடனே அது வந்து பெரிய சாதனைலாம் இல்லை. எல்லாரையும் வந்து கலந்து ஒரு ஜனநாயகத்தின் அடிப்படையில் இன்றைக்கு கூட ஊடகங்களில் செய்தி வந்திருக்கிறது. திருப்பரங்குன்றத்தில் திமுக சார்பாக அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்களுடைய அதிருப்தி என்று ஊடகங்களில் செய்தி வந்திருக்கிறது. அது யாருக்குமே தெரியாமல் திடுதுப்புன்னு அறிவிச்சிட்டாங்க. திடீர் வேட்பாளர் என்று சொல்லியிருக்கிறாங்க. அது தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. உரிய கால அவகாசம் இருக்கிறது. வேட்புமனு தாக்கல் தேதி வரைக்கும் நமக்கு வேட்பாளரை அறிவிக்கலாம். கால அவகாசம் வந்து நமக்கு இருக்கிறது. தகுதியுள்ள வேட்பாளர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நிறைய இருக்கிறாங்க. அது நீங்கள் சொல்கிறது ஒரு மரபாக புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் கடைபிடித்தது உண்மைதான். அந்த மரபு எப்படி என்பது எங்களுடைய தலைமை அதையும் வந்து கவனத்தில் எடுத்துக்கொள்வார்கள். கட்சி நிர்வாகிகள் தேர்தல் பணிகளில் ஈடுபட்டுள்ள நிலையில் மக்களவைத் தேர்தல் முடிவடைந்த பின்னரே அதிமுக வேட்பாளர் பட்டியல் வெளியாக வாய்ப்புள்ளதாக அக்கட்சியினர் தெரிவிக்கின்றனர்.